வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணையறாங்க? தனுசு வீட்டுல இணையறாங்க. அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்லயும் வரப்போகுது. இப்ப தனுசு வீட்டுல சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்சம் காலகட்டம் தாங்க வரும். அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ யோகம் அப்படின்றத கொடுக்கும். ஆக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு வீட்டுல அமர்றார். அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதனும் தனுசு வீட்டுல அமர்றாரு. ஆக சுக்கிரனும் புதனும் இணைந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க. 16 நாட்கள் ஏறக்குரிய தனுசு வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. அந்த 16 நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க. இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா? மகாலட்சுமியோட யோகம். காசு, பணம், வசதி, துட்டு மணி பாத்தீங்களா, இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல அதிர்ஷ்டம், நிம்மதி, சந்தோஷம், தொழில்ல வெற்றி, நம் செய்யக்கூடிய செயல்கள் அத்துணையும் பாத்தீங்கன்னா பலிதமாகிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லட்சுமி நாராயண யோகம் தரப்போகுது? இது முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா? பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம். சுக்கிரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும்போது ஒரு விதமான பலன்களும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும், முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லுவோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதியில சுக்கிரன் மட்டும் தனிச்சு பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல அமர்றார். இந்த தனுசு வீடு அப்படின்றது உங்களுக்கு எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். என்னோட தைரியம், என்னோட தன்னம்பிக்கை, என்னோட பேச்சு, என்னோட எழுத்து, என்னுடைய பயணம், என்னுடைய நெய்பர்ஸோட, அக்கம் பக்கத்தினரோட நான் எந்த மாதிரி ஒரு உறவு முறை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு குறுகிய கால ட்ரிப்ஸ், டிராவல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது அத்தனை விஷயங்களையும் குறிக்கக்கூடிய பாவம் இது அப்படின்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படின்னா, ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல போயிட்டு இருக்கானே, ஸ்தான பலம் இல்லையே அப்படின்னா உண்மைதான். ஸ்தான பலம் இல்லை, மறைவுக்கு போயிருக்கா. இருந்தாலும் எனக்கு குட்டி குட்டி டூர்ஸ், குட்டி குட்டி டிராவல்ஸ் அதெல்லாம் வரும். இங்கேருந்து அழகாக கோவா போயிட்டு வர மாதிரி, இங்கேருந்து சும்மா ஒரு அந்தமான் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃப்ளைட்டில், இங்கேருந்து ஒரு சிங்கப்பூர் போயிட்டு வர மாதிரி, மலேசியா போயிட்டு வர மாதிரி, இந்த மாதிரி ஒரு பயணங்கள், அந்த பயணம் சார்ந்து எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்றது வரும். பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொமான்டிக்காக லவ்வபிளாக பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது வரும். ஜஸ்ட் அன் இல்யூஷன், என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அது லைட்டாக போகும். ஜஸ்ட் அன் இல்யூஷன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாருங்க நெய்பர்ஸோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அது பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம நெய்பர்ஸோட முதல்ல ரொம்ப விழுந்து பழகிருந்தோம், இப்போ அவங்க நம்மளை விட்டு விலகுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. லைட்டாக விலகுனாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். பெருசாக எதிராளிகளாக அவங்க மாறுறதுக்கு வழி இல்லை, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. இது முற்பகுதியில். அதுக்கும் மேலே சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் தான். 1 மற்றும் 8க்கு அதிபன், அஷ்டமாதிபதியும் அவன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் அவன் தான். நமக்கு ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு இல்யூஷன் வரும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ரகசிய உறவு முறை நம்மளுக்கு தெரிஞ்சிடுமோ, மரபொழி சொத்துக்கள்லாம் நம்ம கைக்கு வராமல் போயிடுமோ, இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் வரலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அந்த ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு தெரிஞ்சிடுமோ, நம்ம ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறோம், ஒரு பையனை லவ் பண்ணுறோம், இது நம்மளுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிடுமோ, இப்படி இன்னும் புரியாத ஒரு குழப்பம் அப்பப்போ தலை காமிச்சிட்டு போவோம். அதை பற்றி பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அது பெருசாக தெரியுன்ற ஒரு நெசசிட்டியும் இல்லை. தெரியாது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுக்கு பாருங்க முற்பகுதி. இப்போ பிற்பகுதியில் இந்த சுக்கிரனோட புதனும் இணைகிறாரு. புதன் சுக்கிரனுக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம். அதுக்கும் மேல 9 மற்றும் 12க்கு அதிபன். பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி 12ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது வாங்கி வைக்கலாமா, அசர்ட்டாக வாங்கி வைக்கலாமா, அசர்ட்டாக பெருசாக நல்ல போல வாங்குற அளவுக்கு கையில் காசு இல்லை. இப்போ இது நல்ல சூப்பராக போகுது. வெள்ளி போதா தங்கம் போதா? தங்கத்தை விட வெள்ளினோட விலை தான் சூப்பராக ஏறுது. அதுக்கும் மேலே நம்மளுக்கு சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்னும் போது நம்மளுக்கு வெள்ளி மேலே ஒரு நாட்டம் அப்படின்றது வரும். நம்ம சில்வர் காயின்ஸாக வாங்கி வச்சா எப்படி இருக்கும்?
அப்பப்போ காசு கிடைக்கும் போதுலாம் சில்வர் காயின்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த பிளான் பண்ணுவோம். அந்த பிளானை ப்ராப்பகேட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக வெளியே போகலாம், என்ஜாய் பண்ணலாம். வாழ்க்கைன்றது ஒன்று தானேயா. அந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம ஏன் எப்போ பாரு கஷ்டத்தோடவே இருக்கும், என்ஜாய் பண்ணலையா. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும். லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக, ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே துலாம் வந்து பாருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக. நம்ம வந்து பாருங்கள் திருமணம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னா லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம் அப்படின்றதுனால சந்தோஷமாக இருக்கணும், காசு பண்ணிகிட்டே இருக்கணும், குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், காசு இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும் அப்படின்ற மைண்ட் செட்டும் துலாமுக்கு உண்டு. ஓகேங்களா. அதுக்காக வந்து நீதி தவறி வந்து தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அறத்தத்துவ ராசி. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன பேச ஆரம்பித்தா பயங்கரமாக பேசுவேன். இப்போ நான் பயங்கரமாக பேசுறதை விட, அடமெண்ட்டாக பேசுறதை விட, வெட்டு 1 துண்டு 10 அப்படின்னு பேசுறதை விட இனிமையாக பேசுகிறேன். மற்றவங்க என் கூட பேசும்போது இன்னும் கொஞ்சம் என் கூட பேசணும்னு தோணும், அந்த மாதிரி பேசுகிறேன். சாதுரியமாக பேசுகிறேன், டேக்ட்ஃபுல்னஸ்ஸாக பேசுகிறேன். ஒரு கல்ல 4 மாங்காய் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ நம்ம வந்து பாருங்கள் அழகாக ஒரு சின்ன சின்ன செலவுகள் சுப வரையும் அப்படின்றது பண்ணுவோம். அதே மாதிரி பாருங்கள் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைப்பா, எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. அந்த கார்லேயே எனக்கு ஆசை என்ன அப்படின்னா ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை. பிளான் பண்ணிகிட்டே இருந்த சின்ன வயசுலேருந்தே இந்த கார் மேலே எனக்கு ஆசை. அந்த காரை இப்போ நான் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்லாம். இது சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட ஒரு காரானா இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல ஒரு வேலையானா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே தங்க கொலுசு போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த தங்க கொலுசு சின்ன வயசுலேருந்து போட்டிருக்க மாட்டாங்க. பொதுவாக நம்ம வந்து தங்க கொலுசு போடுறது கிடையாது, தங்கத்தை வந்து காலில் அணியது கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், ஆசை போய் என்ன இருக்குது, நிறைய பேருக்கு ஆசை எப்படியோ ஏதோ இருக்குது. அப்போ தங்க கொலுசு போடணும்னு ஆசை. அதை தங்க கொலுசை விட்டுல வைரம் மூக்குத்தி போடணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வைரம் நான் போடணையா, வைரம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் பெண்களாக இருந்தால் வைரம் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை வைரத்தை வாங்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் ஒரு வைரம் மூக்குத்தி, ஒரு ஸ்டட்டு, ஒரு கம்மல், ஓகேங்களா, ஒரு சின்ன பெண்டன்ட்டு. இந்த மாதிரி பெண்டன்ட்டு சின்னதுனா கூட அது ஒரு கல் வைக்கிறதா கூட காஸ்ட்லி இல்லைங்களா. இந்த மாதிரி என்னோட நீண்ட நாள் ஆசை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வைரம் போடணும்னு ஆசையா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு தங்க கொலுசு போடணும்னு ஆசை. அதை நான் இப்போ வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வாட்ச் வந்து பாருங்கள் இந்த கம்பெனி வாட்ச் போடணும்னு ஆசை. ஓகேங்களா, அதை நான் இந்த காலகட்டத்தில் வாங்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய நம்ம சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது, லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், என்னோட க்ரோனிக் டிசையர்ஸ், ரொம்ப நாளாக என்னோட ஆழ் மனதில் இருந்த ஒரு ஆசை. அது எத்தனை ஆசை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 2 இல்லைங்களா, 1000 ஆசைகள். 1000லாம் கம்மிங்க, லட்சக்கணக்கான ஆசைகள் இருக்க தானங்க செய்யுது. இன்றைக்கி ஒன்று ஆசைப்படுறோம், இன்றைக்கி அது நிறைவேறிச்சுன்னா நாளைக்கு வேறு ஆசைப்படுறோம், நாளைக்கு வேறு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி பல ஆசைகளில் சில ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். முக்கியமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒரு சார்ட் ஆஃப் இல்யூஷனரி டிஸார்டர்ஸ், நம்மளுக்கு இது செஞ்ச தப்போ, இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ, இதை இப்படி செய்யறதுக்கு பதில் மாற்றி செஞ்சுருக்கலாமோ, அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. புதனம் வந்து சேர்ந்த பின்னாடி என்னோட பேச்சு நான் முன்னமே சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கும். என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் எழுத்தாற்றலும் இன்டெலிஜென்ஸே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல வேறு இப்போ வேறு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு பிரியமானவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒரு வெளி பயணம் அப்படின்றது போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம அண்டை வீட்டாரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த இடத்துல லக்ஷ்மி நாராயண யோகம் வேலை செய்து கம்மியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஆக துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டம் எதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கேன், எதில் மைனஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கேன். ப்ளஸ்ஸை பன்மடங்காக வந்து பெருக்கிக்க ட்ரை பண்ணுங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொதுவான கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும். நிறைய பேர் வந்து பாருங்கள் திருமணத்துக்காக காத்துட்ருப்பீங்க, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை வம்பு வாதம் வழக்கு இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம், இல்லை லவ் பிரேக்கப் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு சுய ஜாதகமாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்களாவும் கேட்குறது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரோம். ஆக மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும், டைரெக்டாக எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி டைரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.